சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து வரும் 20ஆம் தேதி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு போதுமானதாக இருக்குமா என்பது குறித்து விவசாயிகள் சங்கத்தினருடன் எமது புதுக்கோட்டை செய்தியாளர் சுந்தர் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தற்போது தமிழக முதல்வர் தண்ணீரை திறந்து விடப்படி சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடப்படி சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணீரானது மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் போது கலைமடை பகுதி வரை தண்ணீர் சேர்ந்தடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதா, சம்பா சாகுபடி பணிகள் இதனால் தீவிரமாக செய்யும் முறை ஏற்படுமா? பொதுவாக காவேரி டெல்டா மாவட்டங்களுக்கும் காவேரி பாய்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட கலைமடை பகுதிகளுக்கும் தண்ணீர் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியே திறந்திருந்தால் தான் முழுமையாக சென்றடைவதற்கான வாய்ப்பு. ஆனால் விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு பின்பு காலதாமதமாக சுப்ரீம் கோர்ட்டின் வழக்கு தொடர்ந்ததன் மூலமாக இந்த நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கீட்டு தண்ணீரை கர்நாடகாவை திறக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி குறைந்த அளவே திறந்திருக்கின்றார்கள். புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் 11 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி பரப்பை இருக்கும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் 25,000 ஹெக்டேர் கடைமடை பகுதியாக இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இந்த தண்ணீர் சென்றடைவது மிகவும் காலதாமதமாக சென்றடையும். சில பகுதிகளுக்கு சென்றடைய முடியாத சூழ்நிலையும் ஏற்படும். ஆகவே இந்த கடைமடை பகுதிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு திட்டமாக கொடுத்திருப்பதைப் போல அந்த விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கு எந்த விதமான திட்டத்தையும் அளிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கடைமடை பகுதி விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் வருவதனால் நிச்சயமாக அவர்களுடைய சம்பா சாகுபடி என்பது பாதிப்படையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.